சேகுவாரா கியூபால உள்ள ராணுவ கிடங்கு அட்டாக் பண்ண போறேன்னு சொல்லி திட்டமிடுறாரு. அதுக்கு நானே வழி நடத்துறேன்னு சொல்லி ஃபிடெல்ட்ட போய் சொல்றாரு. ஃபிடெலும் சரி நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி சேகுவாராட்ட சொல்லிடுறாரு. ஆனா போர் வீரர்கள் யாருக்குமே சேகுவாரா பின்னாடி போறதுக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அவர் துப்பாக்கி பிடிச்ச நேரத்தை விட மருந்து பெட்டியை தூக்க நேரம் தான் அதிகம். இவரு பின்னாடி போனா நிச்சயமா இது வெற்றியில முடியாதுன்னு சொல்லி போர் வீரர் எல்லாருமே தயங்குறாங்க. சேகுவாரா போர் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் தயார்படுத்துறாரு. திட்டங்களை வகுக்க ஆரம்பிக்கிறாரு. சரி சேகுவாரா பின்வரிசையில இருந்து கட்டளையிடா இருவாருன்னு சொல்லி போர் வீரர் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா அவங்க நினைச்சதுக்கு மாறா சேகுவாரா முன்வரிசையில இருந்து சண்டையிடுறாரு. இன்னும் சொல்ல போனா எதிரிகளை ரொம்ப கேவலமா அலட்சியப்படுத்தினாரு. எந்த அளவுக்குன்னா அவங்க தாக்குதல் நடத்துறாங்க, அந்த நேரத்துல சேகுவாரா சுருட்டு பிடிச்சிட்டு துப்பாக்கியில சண்டையிடுறாரு சேகுவாரா. இதை பார்த்துட்டு போர் வீரர்கள் எல்லாருக்குமே சேகுவாரா மேல நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. இது நிச்சயமா வெற்றியில முடியும்னு சொல்லி இவங்க திட்டமிட்ட மாதிரியே வெற்றி பெற ஆரம்பிக்கிறாங்க இந்த தாக்குதல்ல. இது என்ன நடக்குதுன்னா ராணுவத்தினர் பயந்து போய் துப்பாக்கியை கீழே போட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வெற்றி இவங்களுக்கு பயங்கர சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருது. அடுத்து எப்படி திட்டங்களை வகுத்தாங்க, எப்படி கியூபா புரட்சி வெற்றி பெற்றதுன்னு சொல்லி இனி ஒரு வீடியோக்களை பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.